அல்லேலூயா, ஆமென். இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். அவர் சொல்லுகிற 2 பாயிண்ட பாருங்க. ஆமென். நீங்க தேடினா அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அதுதான் மெயின் பாயிண்டே இங்க. அதுதான் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். நல்ல வார்த்தை. ஆமென். இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கி இருக்கு. ஒரு தீர்க்க தரிசன ஆவி ஓதேதின் குமாரன் அசரியாவின் மேல் இறங்கினது. அவன் உடனே என்ன செய்கிறான்? ஆசா என்கிற ராஜாவுக்கு எதிர்கொண்டு போகிறான். அவனை நோக்கி இந்த தீர்க்கதரிசி இந்த ஆசா என்கிற ராஜாவை நோக்கி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஒரு மனிதன் கூட கேட்காம இருக்கக்கூடாது. எல்லாரும் கேளுங்க. இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரும் எல்லாரும் கேளுங்கள். சகல மனுஷரே கேளுங்கள். என்ன கேட்க வேண்டுமா? இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென். நீங்க கர்த்தரோடு இருந்தால் மாத்திரமே அவர் உங்களோடு இருப்பார். நீங்க கர்த்தரோடு இல்லாமல் இருந்தா அவரே உங்களோடு இருக்க மாட்டார். ஆமென். அப்ப இவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். தேவன் யாரையுமே விடவே மாட்டார். அவர் யாரையும் விடவோ உபேட்சிக்கவோ செய்யவே மாட்டார். அவர் யாரையும் மறக்கவே மாட்டார். மறவாத நல்ல தெய்வம். ஆனா நாம விட்டா அவர் விடுவார். அல்லேலூயா. தேவன் ஃபர்ஸ்ட் நம்மளை விடவே மாட்டார். கையை பிடித்தவர் விடவே மாட்டார். ஆனா நம்முடைய கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு பாருங்க. நாம விட்டுட்டோம்னா அவர் விட்டுருவார். நாம விட்டு அவர் பிடிக்க மாட்டாரு, அப்படியே விட்டு விடுவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்க அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். மாத்திரமல்ல, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் நான் அவரோடு கூட இருந்தா அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம அவரோடு இல்லாம இருந்தா அவரு நம்மோடு இருக்க மாட்டார். ஆமென். அப்ப நல்ல தெய்வம். ஃபர்ஸ்ட் நம்மைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் இவங்க விட்டாங்கன்னா விட்டுறணும், இவங்க என் கூட இருந்தாங்கன்னா கூட இருப்பார். ஆமென். அதே போல அந்த யூதா பென்யமீன் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? தேவனை விட்டுட்டாங்க. ஆமென். தேவனோடு இருக்க வேண்டியவர்கள் யூதா பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவனோடு இருக்க வேண்டியவர்கள், கர்த்தரோடு இருக்க வேண்டியவர்கள், கர்த்தரோடு நடக்க வேண்டியவர்கள், கர்த்தரோடு பேச வேண்டியவர்கள். இப்ப இவர்கள் பேசல, நடக்கல, உட்காரல. இப்ப தேவனை விட்டு விட்டாங்க, தேவனை மறந்து விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல தான் இப்ப தீர்க்கதரிசி வந்து இவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து அவர் சொல்லுகிறார், நீங்க என்னோடு இருந்தா நான் உங்க கூட இருப்பேன். இனியாவது நீங்கள் மனம் திரும்பி வந்தீர்களே ஆகில், என்னை தேடி வந்தீங்கன்னா நான் உங்களை என்ன செய்வேன்? உங்களை சேர்த்துக் கொள்வேன். நீங்க தேடி வராத பட்சத்தில் நான் விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்து திரும்பி அந்த சகல யூதா பென்யமீன் கோத்திரத்து ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டோன்னு அவங்க நெருக்கத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க, இக்கட்டான சோதனையில இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்களா? கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது
அவர் அவர்களுக்கு வெளிப்பட்ட தேடின போது. அப்படியானா இதுவரைக்கும் அவர்கள் தேடல்ல, கர்த்தரோடு இருக்கல, மறந்துட்டாங்க, விட்டு விட்டாங்க. இப்ப விட்ட பிறகு ஒரே பிரச்சனை, நெருக்கம், சோதனை, கண்ணீர், கவலை இப்ப இவர்களை நெருக்கிறது. இவர்கள் கதறுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். உடனே இந்த கதறலின் சத்தத்தை கேட்டு ஓதேதின் குமாரனாய் அசரியாவின் மேல தீர்க்க தரிசன ஆவி இறங்கின உடனே அந்த ஆவியின் ஏவுதலினால இப்ப அவர் ஆசா என்கிற ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லுகிறார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். இதை கேட்டபோது அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துக்கு திரும்பினாங்க, அவரை தேடினாங்க. தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? நான் தான் தேவன். ஆமே, உங்க பிரச்சனைக்கு நான் தான், உங்களுடைய ஆமே பயங்கரமான குழப்பமான சூழ்நிலைக்கு நான் தான் உங்களுக்கு உண்டு. ஆமே, இப்ப நீங்க தேடி வந்தீங்கல்ல, தேடி வரும்போது அவர் தள்ள மாட்டார். ஆமே, நம்ம மறந்து இருக்கலாம், ஆராதிக்காம இருக்கலாம், துதிக்காம இருக்கலாம். ஆமே, நம்ம மனம் திரும்பி தேவனிடத்து வந்து விட்டால் அவர் தள்ள மாட்டார். ஆமே, மறுபடியும் அணைத்துக் கொள்வார், அணைத்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை தருவார். அப்ப தேடணும், தேடணும். ஆமே, தேடும் போது வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். மாத்திரமல்ல, இப்ப ஜனங்கள் அவர் பக்கமா திரும்பினாங்க. அதே அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதியின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு, ராஜாவுக்கு இப்ப தைரியம் வந்து விட்டது, திடன் கொண்டு அனைத்திலும் அப்ப எல்லாவற்றையும், அப்ப தேசம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால அங்க நிறைந்து இருந்திருக்கிறது. ஆமே, அருவருப்புகளினால நிறைந்து இருக்கிறது. இப்ப இவர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆசா என்கிற ராஜா அந்த வார்த்தையில அற்பமா நினைக்காதபடி அந்த வார்த்தைகளின்படி என்ன செய்தார்? அருவருப்புகளை எல்லாம் யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் இருந்து, அந்த மலை தேசத்தில் இருந்து எல்லாம் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தாரா? புதுப்பித்தார். அப்ப இதுவரைக்கும் தேவனுக்கு பலி செலுத்தாமலே இருந்திருக்கிறது. ஆமே, பலி செலுத்தாமல் தேவனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். தேவனை தேடவில்லை, ஆராதிக்கல, தேவனுக்கு பலி செலுத்தவில்லை. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட போது ஆசாவும் என்ன செய்தார்? தைரியப்பட்டார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார், அவரை தேடினால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம், அவரை தேடினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பதை அறிந்த ராஜா பலிபீடத்தை என்ன செய்தாரா? புதுப்பித்தார். 15, 16 வசனத்தை வாசிக்கலாம். யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட, இப்ப தேவனை தேடின போது அவர்களுக்கு சந்தோஷம் வந்தது. தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும், இப்பதான் முழு மனதோடு அவரை தேடுகிறார்கள். அவன் நெருக்கம் வந்தாதான் தேடுவாங்க சில ஜனங்கள். அல்லேலூயா. இவர்களும் அப்படிதான். யூதா பென்யமீன் ஜனங்க ஆசீர்வாதமா இருந்த போது ஆண்டவரை தேடல, சுகமாய் இருந்த போது ஆண்டவரை தேடல, சந்தோஷமாய் இருந்தபோது தேவனை தேடல. இப்ப பிரச்சனை வந்தபோது, குழப்பங்கள் வந்தபோது அவங்க தேவனை தேட தேவனே உதவி செய்தார். ஆமே, அவர்கள் கதறலை கேட்டார், கூப்பிடுதலை கேட்டார், மனம் இறங்கினார். உடனே தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் வெளிப்படுகிறார். அவருடைய அன்பை பாருங்க. அவர் ஜனங்கள் மறந்திருந்த போதிலும் தேவன் மறக்கல. ஆனா அவர் சொல்லுகிறார், நான் மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா அவர் மறக்கல, அல்லேலூயா. மறக்காதபடி இந்த ஜனங்கள் மேல நினைவு வைத்த தெய்வம் இவர்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்பட்டார். இப்பொழுது ஜனங்கள் தேவனை தேடுகிறாங்க. ஆசா என்கிற ராஜா தேவனை தேடுகிறார். தேவனை தேடி மாற்ற வேண்டிய வேளை மாற்றுகிறார். மாற்றிவிட்டு என்ன செய்கிறார்? தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். அல்லேலூயா. இப்பதான் முழு மனதோடு தேடுகிறாங்க. நீங்களும் நானும் கர்த்தரை முழு மனதோடு தேட வேண்டும். ஆமே, முழு மனதோடு உற்சாகத்தோடு தேவனை தேட வேண்டும். அப்படி தேடும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமே, இப்ப பாருங்க, அவரை தேடினார்கள். அடுத்த வார்த்தையை படிச்சு பாருங்க. வெளிப்பட்டு யுத்தம் இல்லாதபடிக்கு
அவர்களை இளைப்பாற. இப்ப அங்க யுத்தமே இல்லை. இவர்கள் கர்த்தரை தேடுவதற்கு முன்பதாக பயங்கர சண்டை, பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தது. சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது தேவனை தேடின போது அவர்கள் சமாதானத்தை கண்டுகொண்டார்கள், இளைப்பாறுதலை கண்டுகொண்டார்கள். இப்ப யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. இப்ப தேசம் சமாதானமா இருக்கிறது. அடுத்த வார்த்தையை படிச்சு பாருங்க. அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலைக்கு தாய் என்றும் பார்க்கல. ஏன்னா தாய் என்ன செய்து கொண்டிருக்கிறா? அருவருப்பான விக்கிரங்களை வழிபடுகிற ஒரு தாயாராய் இருந்தா. ஆனா இந்த ஆசா தேவனை நோக்கி பார்க்கிறார். தாயார் என்ன செய்யறாங்க? அருவருப்பான விக்கிரங்களை வழிபடுகிற, உண்டு பண்ணுகிற ஒரு தாயாரா இருந்தபடினால தாயென்றும் பார்க்காதபடி அவர் என்ன செய்தாராம்? ராஜாத்தியா இராதபடிக்கு. இனி நீ ராஜாத்தி அல்ல, அல்லேலூயா, பதவியில் இருந்தே தள்ளிவிட்டார் மகன். ஆமென். நீ இனி அம்மா நீ ராஜாத்தியா இருக்கக்கூடாது. நீ கர்த்தருக்கு அருவருப்பானவை. ஏன்னா தேவனே பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை நீ செய்யறபடியினால இனி ராஜாத்தியா இருக்கக்கூடாது என்று சொல்லி இராதபடிக்கு ஆசா என்ன செய்தாரா? விலக்கி போட்டாராம். அல்லேலூயா. அருவருப்புகளை விலக்குகிறாரு. அருவருப்புகளை விருப்பமாய் வாஞ்சியா இருக்கிற தாயாரை அகற்றி விட்டார். அகற்றிவிட்டு என்ன செய்தாராம்? ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. தேவ சத்தம் வெளிப்பட்ட போது, யூதா பென்யமீன் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட போது ஜனங்கள் முதுகை காட்டல, முகத்தை திருப்பினாங்க. தேவ சமூகத்து நேராக வந்தாங்க. தேவனை நோக்கி பார்த்தாங்க. சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆசா என்கிற ராஜாவும் அதை அற்பமா நினைக்கல. அதே தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்தார். தேவன் பக்கமாய் திரும்பினார். மாற்ற வேண்டியவளை மாற்றினார், நீக்க வேண்டியவளை நீக்கினார், சுட்டரிக்க வேண்டியவளை சுட்டரித்தார். தாய் என்றும் பார்க்காதபடி தாயாகிய அந்த மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு அகற்றி போட்டான் ஆசா என்கிற ராஜா. அல்லேலூயா. நாம தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு நாம அதை போல செய்வோமா? தேவன் இப்ப சொல்லுறார், என்னை தேடினா நான் வெளிப்படுவேன். அல்லேலூயா. நீங்க என்னை விட்டால் நானும் விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்களும் நானும் அவர் பக்கமாய் திரும்புவோமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அருவருப்புகளை அகற்றி விட்டு தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீங்களும் நான் செய்யும் போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லாமல் இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் யுத்தம் இல்லாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் யுத்தம் இல்லாதபடிக்கு தேவனை அமைதியை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அத 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் எப்படி இருந்ததா? உத்தமமாய் இருந்தது. கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் என்ன இல்லாதிருந்ததா? யுத்தம் இல்லாதிருந்தது. ஆமென். குழப்பம் இல்லாம இருக்கணுமா? சமாதானமா இருக்க வேண்டுமா? ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? அற்புதங்களை பார்க்க வேண்டுமா? உங்களுடைய இதயம் தேவனுடைய இதயம் ஒன்றாக இருக்கும் போது, ஆமென், அவரை நீங்க தேடும் போது, அவரை ஆராதிக்கும் போது எப்படி தேடணும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை நீங்க பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு ஆராதனை என்றல்ல, உண்மையாக ஆராதிக்க வேண்டும். முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும். உற்சாக மனதோடு ஆராதிக்க வேண்டும். அரைகுறை மனதோடு அல்ல தேவ பிள்ளையே. உண்மையா கர்த்தர் என்னை கவனிக்கிறார், கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற எண்ணத்தோடு நீங்களும் நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அது மாத்திரமல்ல, அகற்ற வேண்டியவளை அகற்றணும். பாவ கிரியைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். தேவனை பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சுட்டரித்து போட வேண்டும். இந்த ராஜா அப்படிதான் சுட்டரித்து போட்டான். நாமே சுட்டரித்து கீதரோன் ஆற்றில கலக்கிய போட்டா. ஏன் இதண்டை நாம முதலாக நம்முடைய தேசத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி தாய் என்றும் பார்க்கல, தகப்பன் என்றும் பார்க்கல,
ஆமே, சகோதரர்கள் என்றும் பார்க்கல, தேவனை பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களை நீங்களும் நானும் ஒதுக்கித்தான் ஆகணும், ஓரம் கட்டித்தான் ஆக வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, எதையெல்லாம் வெறுக்க வேண்டுமோ அதை வெறுத்துத்தான் ஆக வேண்டும். அருவருப்புகளை வெறுக்கணும், பாவங்களை வெறுக்கணும், தேவையில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் அகற்றணும். அப்படிதான் அகற்றினாங்க. அகற்றி என்ன செய்தாங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இதை நம்மை பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறா, நீங்க என்னோடு இருந்தா நான் உங்க கூட இருப்பேன், நீங்க என்னை விட்டீர்களே ஆகில் நான் உங்களை விட்டு விடுவேன். ரொம்ப பரிதாபம் தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப பரிதாபம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11:1 வசனத்தை வாசி பாருங்க. ஆமே, இந்த சாலமோனை தேவன் ரொம்ப ஒரு விசேஷித்தவனாக தேவன் என்ன செய்தார்? அபிஷேகித்தார், ஆசீர்வதித்தார். ஆமே, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவாக இவனை தேவன் ஏற்படுத்தி ரொம்ப ஒரு உன்னத நிலைமையில தேவன் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் ஆமே, இங்க சாலமோனிடத்துல தேவன் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். கேட்கும்போது அவன் ஞானத்தை கேட்பான். ஆனா ஞானத்தை கேட்டதினால அவர் சொல்லுவார், நீ கேட்காத ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தாவீது, அவருடைய தகப்பனாய தாவீது இருந்த சிங்காசனத்துல இந்த சாலோமோனை தேவன் அபிஷேகித்து ராஜாவாக அமர பண்ணினார். இவன் உண்மையாகவே என்னை பின்பற்றுவான் என்று சொல்லிதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனா அபிஷேகம் பண்ணின இந்த சாலோமோன் நாளடைவில் தேவனோடு இருந்தவன், தேவனோடு நடந்தவன், இப்ப தேவனோடு இருக்காதபடி தேவனை விட்டு தூரம் போனவனாய் காணப்படுகிறான். அதை பற்றி தான் இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. இவன் என்ன செய்தான்? அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் என்ன செய்தான்? ஆசை வைத்தான். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி தான், அதற்கு மேல போகக்கூடாது. ஆனா இவன் என்ன செய்தானா? அந்நிய ஜாதி என்று சொன்னா தேவனை அறியாத, தேவனை ஆராதிக்காத ஜனங்கள் மேல, அப்படிப்பட்ட ஸ்திரீகள் மேல இவன் ஆசை வைத்தான். இப்ப ஆசை வைத்தது மாத்திரமல்ல, 2வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். ஃபர்ஸ்ட் ஆசை வைத்தான், இப்ப ஆசை வைத்தது மாத்திரமல்ல, ஐக்கியமானா. யார் மேல ஐக்கியமானா? அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான். ஆசை வைத்தது மாத்திரமல்ல, இப்ப ஐக்கியமா. இது தேவனை பிரியமில்லாத காரியம். இப்படி ஆசை வைக்கும் போது ஐக்கியம் வரும். ஐக்கியம் வரும்போது தேவனோடு இருக்கிற ஆசையும் தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் குன்றி போகும். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நான் உலகத்தோடு ஆசை வைத்தா, தேவனை பிரியமில்லாத காரியத்தில் ஆசை வச்சா, தேவனோடு உள்ள அன்பு, தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள ஆசை எல்லாமே குறைந்து போகும். அல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஒருவனால ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யவே முடியாது. தேவன் சாலமோனை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இவனுக்கு முன்னும் இவனுக்கு பின்னும் இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் ஒருவனுமே இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உன்னத ஞானத்தினால நிரப்பி இருந்த இந்த சாலமோன் இப்போ இவன் செய்கிற தேவனை பிரியமில்லாத காரியங்களை செய்கிறான். அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான். அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமானா. 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன செய்தாங்க? வழுவி போக பண்ணினார்கள். நீங்க உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தால் உலகம் என்ன செய்யும்? நம்முடைய இருதயத்தை வழுவி போக செய்யும். எதில இருந்து வழுவி போக செய்யும்? தேவனிடத்தில் இருந்து, தேவனுடைய அன்பில இருந்து நம்மை விலகி போக செய்யும். இந்த சாலமோன் தேவனோடு இருந்தவன், தேவனோடு நடந்தவன், தேவனோடு பேசினவன். இப்ப உலகத்தின் மேல ஆசை வைத்து ஐக்கியம் வைத்தான். இப்ப என்ன செய்தாங்க?
இவர்கள் எல்லாரும் இவனுடைய இதயத்தை எதை விட்டு வழி போக பண்ணாங்க? தேவனை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வழுவி போக பண்ணினாங்க. நான் நேற்றையே இதை தியானித்து கொண்டு இருக்கும் போது இரவு வேளையில தியானிக்கிறேன். அப்படின்னா 700 மனையாட்டிகள் 300 மறுமனையாட்டிகள் இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் இவன் ஆதாயம் பண்ணி இருக்கலாம், இவங்களெல்லாம் என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாற்றி இருக்கலாம். இவன் அப்படி இல்லாம அவர்களை இழுக்க வேண்டிய சாலமோன் ஞானி, இவர்களை எல்லாம் தேவன் பக்கமாய் இழுக்க வேண்டிய இந்த சாலமோன் ராஜா, இப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து யாரை இழுத்துட்டாங்க? இந்த சாலமோனை இழுத்துட்டாங்க, தேவனை விட்டு இழுத்துட்டாங்க, தேவனுடைய அன்பை விட்டு மாற்றிட்டாங்க, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலக்கிட்டாங்க. அந்த பரிதாபம் தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. நீங்களும் நான் அப்படிதான். உலகத்தோடு ஐக்கியப்பட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மை தேவனுடைய அன்பில் இருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை வழுவி விலகி போக செய்யும். அப்படி இருக்குமா தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டா. நாம அவரோடு இருக்க முடியாது. தேவன் நம்மை விட்டு விடுவார், நாம அவரை விட்டு விடுவோம். தெய்வ பிள்ளைகளே, மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டார். பொதுவாக சொல்ல போன 1000 மனைவிகள், 1000 பெண்களை திருமணம் பண்ணி இருக்கிறார். 1000ல் ஒன்னையாவது தேவன் பக்கமா நடத்தவே இல்லை. தேவன் தான், கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை இவன் போதிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. நிறைய ஞானமான காரியங்கள் எல்லாம் அவன் எழுதி இருக்கிறான். ஆனா தன்னுடைய ஞானத்தை என்ன செய்துட்டான்? தனக்கென்று பயன்படுத்தாம போய்விட்டான். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் இருதயத்தை இந்த ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து வழுவி போக பண்ணினாங்க. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நான் வழுவி போகவே கூடாது. தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வழுவி போகவே கூடாது. அடுத்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. அவன் தகப்பனாகிய இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமா இருக்க. இவன் இருதயம் உத்தமமா இருக்கல, உண்மையா இருக்கல. உத்தமமா இருக்க வேண்டிய இருதயம் இப்ப உத்தமமா இல்ல. உண்மையா இருக்க வேண்டிய இருதயம் இப்ப உண்மையா இல்ல. தேவன் துக்கப்பட வேண்டிய விதத்துல இவனுடைய இதயம் காணப்படுகிறது. இதற்கு முன்னதாக தேவனோடு இருந்த இருதயம் இப்பொழுது பெண்களோடு இருக்கிறது, உலகத்தோடு இருக்கிறது, உலக ஐக்கியத்தோடு இருக்கிறது. அந்நிய தேவனை ஆராதிக்காத அந்நிய ஜனங்களோடு இவனுடைய இருதயம் ஒத்து போகிறது. தேவனுக்கு விரோதமாக இவன் மாறிவிட்டான். இப்ப இவனுடைய இருதயம் தேவனோடு உத்தமமா இருக்கவில்லை. அல்லேலூயா. 6வது வசனம் கடைசி வார்த்தை வாசி பாருங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆசை வச்சான், ஐக்கியம் வச்சான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்ப நீங்கள் நானும் கர்த்தரோடு நம்ம இதயம் உத்தமமா உண்மையா இல்லாவிட்டால், நீங்கள் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு எதைத்தான் செய்வோம்? பொல்லாப்பானதை செய்வோம், தீமையானதை செய்வோம், தீங்கானதை செய்வோம். தேவன் வேதனைப்படுகிற காரியங்களை நாம செய்வோம். எப்பொழுது செய்வோம்? நம்ம இதே தேவனோடு இல்லாமல் இருக்கும்போது. நம்முடைய பேச்சு மாறு, நம்முடைய பார்வை மாறு, நம்முடைய நடக்கை மாறு, நம்முடைய சிந்தை மாறு, எல்லாமே மாறு. எல்லாமே சாத்தானுக்கு ஏற்றதாய், உலகத்துக்கு ஏற்றதாய் மாறு. நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது பாருங்க, கொஞ்சம் அலசி பாருங்க. என் இருதயம் எங்கேயாவது ஆசை வச்சிருக்குதா? எங்கேயாவது ஐக்கியம் வைத்திருக்கிறதா? தேவனிடத்தில் ஆசை வைக்க வேண்டிய இருதயம், தேவன் மேல ஐக்கியமா இருக்க வேண்டிய இருதயம் வேற எங்கேயாவது ஐக்கியமா இருக்கிறதா? தேவ பிள்ளைகளே, அப்படி இருந்தால் நம்முடைய இருதயம் வழுவி போகும். சமீபத்தில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு சகோதரியின் கை வழுவி போகிறது. சபையை பிடித்திருந்த கை, சபையை பற்றி இருந்த கை, சபையின் மேல உண்மையா இருந்த கை, உத்தமமா இருந்த கை அப்படியே வழுவி போகுது. அதை பேசி கொண்டு இருக்கும்போது இப்படி வழுவி ஏன் வழுவி போச்சுது? தேவனுடைய அன்பை விடும்போது, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு ஐக்கியம் வைக்கும் போது, தேவனை பிரியமில்லாத வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய இருதயம் நம்மை அறியாமலே வழுவி போகும். நம்முடைய கை, தேவனை பிடித்த கை நம்மை அறியாமலே வழி. ஆனா தேவனுடைய கை நீட்டினபடியே இருக்கிறது.
பிடித்தது போலவே இருக்கிறது. ஆனா அந்த கை அப்படியே வள்ளிவி போய்விட்டது தெய்வ பிள்ளையே. ஏன் காரணம் என்ன? இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கை, நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறதா? தேவ பிள்ளைகளோடு இருக்கிறதா? சபையோடு இருக்கிறதா? ஆமென். தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு மாறும்போது நம்மை அறியாமலே நம்முடைய கை வழுவி போகும். தேவ பிள்ளைகளோடு, பரிசுத்த பிள்ளைகளோடு வைக்க வேண்டிய ஐக்கியம் உலக பிள்ளைகளோடு இருக்கும்போது, தேவனை பிரியமில்லாதவர்களோடு இருக்கும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் வழுவி போகும். நமக்கு தெரியாது. ஆமென். நமக்கு தெரியாது தேவ பிள்ளை. நான் இருக்கிறேன் 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 என்று சொல்லுவோம். ஆனா நம்ம இருக்க மாட்டோம். அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு இருக்க மாட்டோம். நம்ம பார்வைக்கு இருக்கிறது போல இருக்கு. நான் இருக்கிறேன் இருக்கிறேன், முன்னாடி போலதான் நான் இருக்கிறேன். இல்ல தேவ பிள்ளையே, நீ முன்னாடி போல இல்ல. உன் இருதயம் விலகி வழுவி இருக்கிறது. உன் இருதயம் பொல்லாப்பா இருக்கிறது. உன் இருதயம் தேவன் மேல உத்தமமா இருக்கல. உன் இருதயம் வழுவி போய் இருக்கிறது, பொல்லாததா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உண்மை என்று, உண்மை உள்ளவள் என்று, உன்னை உள்ளவன் என்று கர்த்தர் அழைத்தார். உன்னை நல்ல ஒரு விசுவாசியா கர்த்தர் வைத்தார். மேன்மையான காரியங்களை தந்தார். ஆனா இந்த நாளிலே உன்னுடைய ஐக்கியமும் ஆமே, உன்னுடைய ஆசையும் ஆமே தேவனை பிரியமில்லாததா இருந்தபடியினால இப்ப இதயம் வழுவி போயிட்டு உத்தமமா இருக்கல. இப்படி என்ன ஆயிற்று? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தேவ பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டுகிறது. ஆமே, தேவ பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டுகிற ஆவி அது நமக்குள்ளே வந்து விடும். சவுலின் மேல வந்த ஆவி தாவீதை எப்போது குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தது. தாவீது எதையுமே செய்யல, நல்லதே செய்தார். கோலியாத்தை வீழ்த்தினா. அப்படி இருந்தும் கூட சவுலுக்கு பொறாமையின் ஆவி வந்து விட்டது. சவுலை கர்த்தர் உன்னத நிலைமையில கர்த்தர் வைத்திருந்தார். ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆனா இவன் அதை மறந்து தேவனோடு இவன் ஐக்கியமா இருக்க வேண்டியவன் தேவனோடு ஐக்கியம் இல்லாதபடி தேவ பிள்ளைய தாவீதை எதிர்க்க அவன் முற்பட்டான். அல்லேலூயா. கொல்லும்படியா சதி திட்டம் தீட்டினான். இவன் இருதயம் தேவனை விட்டு வழுவி போயிற்று. இவன் கை, தேவனை பிடித்த கை, இவன் கை வழுவி போயிற்று. இப்ப எதை தான் செய்யறான்? தேவனை கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தான். நாம எத்தனை பேர் தேவனுடைய பார்வைக்கு நல்லதை செய்கிறோம்? எத்தனை பேர் பொல்லாப்பானதை செய்கிறோம்? பொல்லாப்பானதை செய்தா தேவன் நம்ம கூட இருக்க மாட்டார். துதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனா அதற்கு விடை கிடைக்காது, அதற்கு பதில் கிடைக்காது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம், துதிக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம், ஆனா ஏசு அதுல எல்லாம் இருக்க மாட்டா, அங்கீகரிக்க மாட்டா. நமக்கு அதுல சந்தோஷம் இருக்கா? எவ்வளவுதான் ஆராதித்தாலும் சந்தோஷம் இருக்கா, நிறைவு இருக்கா? எல்லாரும் ஆவியில் அகமகிழ்வாங்க, நம்மால் அகமகிழ முடியாது. ஏன்? இதயம் வழுவி போயிட்டு, இதை இப்ப பொல்லாப்பானதை செய்கிறது. ஆமே, கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி கொண்டான். தகப்பன் இதயத்தை போல இப்ப இவனுடைய இருதயம் இல்லாமல் போயிட்டு, இல்லாமல் போயிட்டு. அதே 9வது வசனத்தை படிச்சு பாருங்க. இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அந்நிய தெய்வங்களை வழிபடும் போது 2 முறை ஆண்டவர் அவருக்கு தரிசனமானா, நீ இப்படி செய்யக்கூடாது சாலமோனே என்று சொல்லி கட்டளையிட்டார். கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி கொண்டான். நல்ல கர்த்தரை விட்டு இதயத்தை திருப்பிட்டு இவன் எதை செய்கிறான் என்று பாருங்க. 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஆமே, இப்ப இவன் என்ன செய்யறான்? அருவருப்புகள், ஆமே, விக்கிரங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிமார்களுக்காகவே அவன் செய்கிறான், பலியிடுகிறான். எல்லாமே இப்ப அவர்களுக்காகவே செய்கிறான். தேவனுக்காக ஆராதித்தவன், தேவனுக்காக பலியிட்டவன் இப்பொழுது தன்னுடைய மனைவிகளுக்காக பலியிடுகிறான். மனைவிகள் என் மேல பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மனைவிகள் இஷ்டப்பட வேண்டிய அளவில், அவர்கள் பிரியப்பட வேண்டிய அளவில் அவர்களுக்காக சிலைகளை செய்கிறான், அவர்களுக்காக விக்கிரங்களை செய்கிறான், கோவில்களை கட்டுகிறான். கோவில்களை கட்டுவது மாத்திரமல்ல, பலியிடுகிறான். அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான்.
தேவனுக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். இவனை ராஜாவாக்கினது அவரு, செல்வ செழிப்பை கொடுத்தவர் தேவன். ஆமென். எவ்வளவோ பெரிய ஞானத்தை கொடுத்தாரு. அதற்கு முன்னாகவும் இப்படி ஒரு மனிதனுக்கு ஞானம் இல்லை, அதற்கு பின்னதாகவும் சாலமோனை போன்ற ஞானம் ஒருவருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்த தேவனுக்கு விரோதமாக இவன் எழும்பி விட்டான். அந்நிய ஸ்திரீகளுக்கு இணையாக அவரிடத்தில் அன்பு வைத்தான். இப்ப தேவனிடத்தில் அன்பு வைக்க வேண்டியவன் மனுஷனிடத்தில் அன்பு வைக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு வேதனை தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம்? தேவனிடத்தில் அன்பா இருக்கிறது என்று சொன்னா அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அவருடைய வசனத்தின்படி கை கொள்வது, என்ன வந்தாலும் ஏது வந்தால் இயேசுவே போதும் என்று வாழ்வது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளை ஐக்கியம். அதை விட்டு நீங்களும் நான் விலகவே கூடாது. 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்ப தேவன் கற்பித்ததையே இவன் என்ன செய்தான்? கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் எப்படி ஆனாரா? கோபமானா. அன்பா இருந்த தேவன் சாலமோன் மேல அவ்வளவு பட்சமாயிருந்தா, அவ்வளவு அன்பாயிருந்தா. இப்ப அதே சாலமோன் மேல தேவன் என்ன செய்தாரா? கோபமானாராமே. நாமும் அப்படிதான் தெய்வ பிள்ளைகளே. நாமும் தேவனை பிரியமில்லாததை செய்யும் போது, தேவனை பிரியமானதை செய்யும் போது தேவன் நம்ம மேல அன்பா இருப்பார், நாம் அவர் மேல அன்பா இருப்போம். ஆனா தேவனை பிரியமில்லாததை செய்யும் போது தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு, நாமும் தேவனை பிரியமானதை செய்கிறதில்லை. ஆமே. இப்போ ஆராதனை பிடிக்காது, துதிக்கிறது பிடிக்காது, ஜெபிக்கிறது பிடிக்காது, அப்படியே பின்மாறி விடுவாங்க. முன்னாடி 1 hour ப்ரேயர் பண்ணவங்க இப்ப ப்ரேயர் பண்ண விருப்பமே இருக்காது, போர் அடிக்கும். ஆராதனை என்று சொன்னாலே போர் அடிக்கும். ஆமே. ஏன் தெரியுமா? அவங்க இருதயம் வள்ளிவி போயிட்டு. ஆமே. இப்ப ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, தேவனோடு ஐக்கியமா இருக்க முடியல, அன்பா இருக்க முடியல, தேவன் பிரியப்படுகிறத செய்ய முடியல. அதை போல இந்த சாலமோன் வாழ்க்கையிலும் காணப்பட்டது. இப்ப தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவன் மேல கோபமானார். 11வது வசனத்தை படிச்சு பாருங்க. சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். வந்த பெரிய ஒரு வீழ்ச்சியை பாருங்க, பெரிய தோல்வியை பாருங்க, பெரிய நஷ்டத்தை பாருங்க. எந்த உயர்ந்த ஸ்தலத்துல உட்கார வைத்தாரோ இப்ப அந்த ஸ்தலத்திலிருந்து அவனை பிடுங்கி போடுகிறார், அவனை நீக்கி போடுகிறார். அவனோடு கூட இருந்த ஊழியக்காரனுக்கு அதை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? அவர் சொல்லுகிறார், சாலமோனை நோக்கி, நல்ல தெய்வம், இன்னும் பேசுகிறார் பாருங்க. அவன் மாறி போனா இன்னும் பேசுகிறாரு. நம்மனா பேச மாட்டான். ஒரு ஏதாவது நமக்கு தீங்கு செய்தா பேசவே மாட்டான். ஆனா தேவன் பாரு இவ்வளவு விலகிட்டான், தேவன் இவ்வளவு கோபம் மூட்டினான். ஆமே. தேவனோடு ஆசை வைக்க வேண்டியவன் மனிதனோடு ஆசை வச்சிட்டான். தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டியவன் மனுஷனோடு ஐக்கியம் வைத்து விட்டான். இப்ப இருதயம் தேவனோடு இணைந்து இருக்க வேண்டிய இருதயம் இப்ப இணைந்து இருக்கல, வழுவி போயிட்டு தேவனை பொல்லாப்பானதை செய்யறான். தேவனுக்கு பலியிட வேண்டியவன் தேவனுக்கு பலியிடல. இப்ப மனைவிகள் பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி மனைவிகளுக்காக அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடுகிறான். இப்படியெல்லாம் இருந்தும் இன்னும் தேவன் பேசுகிறார். அதான் ஐயா நம்ம தெய்வத்தோட அன்பு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் வழுவி போனாலும், எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும், இந்த இயேசுவே வேண்டாம் என்று போனாலும் அவருடைய பார்வை நம்மை விட்டு மாறாது தெய்வ பிள்ளைகளே. அவருடைய பார்வை நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வரும். ஆமே. கடைசி மட்டும் வரும். ஆனா இதுலேயே இவன் மனம் திரும்ப மாட்டான் என்று சொன்னால் மாத்திரம் தான் விலகுகிறார். அது வரைக்கும் கூடவே இருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய அன்பு. நம்மை பார்த்து ஒரு நபர் ஏதாவது பேசிவிட்டால் நம்ம பேச மாட்டோம் அல்லவா, நம்முடைய முகத்தை திருப்பி விடுவோம் அல்லவா. தேவன் அப்படி அல்ல தெய்வ பிள்ளைகளே. மறுபடியும் அந்த மனிதன் மேல அவர் சொல்லுகிறாரு,
கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, எப்ப பிடுங்குறா தெரியுமா? கடைசியில தான் பிடுங்குவா. ஒருவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பிடுங்குறான்னா கடைசியில தான் பிடுங்குவா. இனி இது உதவாது, இனி இந்த நபர்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, இது நமக்கு எதிராளி தான் என்று அறிந்தால் தான் பிடுங்குவார். பாருங்க, உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இனி நான் உன்னை பார்க்க மாட்டேன்ப்பா சாலமோனே, இனி நான் உன்னை பார்க்க மாட்டேன், இனி உன்னை நான் ராஜ்யத்தில் ராஜாவாய் வைக்க மாட்டேன், இனி நான் உன்னை அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை பிடுங்கி போடுகிறேன். அருமையான தேவ பிள்ளை, அன்பான தெய்வம். ஆனால் இந்த அன்பான தெய்வத்தை விட்டு விலகும் போது பெரிய பிரச்சனை, பெரிய வேதனை, பெரிய சிக்கல்களில் மாட்ட வேண்டியது வந்துவிடும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒருபோதும் தேவனை விட்டு விலகாதீங்க. தேவன் மேலேயே ஆசை வைங்க, ஆராதனை மேல ஆசை வைங்க, ஜெபத்தின் மேல ஆசை வைங்க, வேதத்தின் மேல ஆசை வைங்க, வேத தியானத்தின் மேல ஆசை வைங்க, அதிகமாய் தேவனோடு உட்கார ஆசை வைங்க. ஆமென். அவர் உங்க கூட உட்காருவார், உங்களோடு பேசுவார். நீங்க பேச அவர் பேச பயங்கர ஒரு சந்தோஷம், குட்டி பரலோகம் போலவே இருக்கும். ஆராதனையில் நீங்க அப்படி இருந்தா அது குட்டி பரலோகம் போல இருக்கும். வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்க, உண்மையாகவே நீங்க ஜெபம் பண்ணா அவர் உங்க கூட பேச நீங்க எழும்பும் போது பெரிய ஒரு முக மலர்ச்சியோட எழும்புவீங்க. முக பிரசன்னம் அப்படியே நிரம்பி இருக்கும். ஆமே, கவலை எல்லாம் மாறு, கலக்கம் எல்லாம் மாறு, துக்கம் எல்லாம் மாறும், துன்பம் எல்லாம் மாறும். தேவ பிள்ளை, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். எப்பொழுது தெரியுமா? அவரோடு இருக்கும்போது, அவரோடு ஐக்கியமா இருக்கும்போது. அவரோடு ஐக்கியமா இருக்கிற வரைக்கும் பொல்லாப்பானது செய்யவே மாட்டான், தீமையானது செய்யவே மாட்டான். எப்பொழுது பின் வாங்குகிறோமோ அப்பொழுது நம்ம பொல்லாப்பானதை செய்ய துணிந்து விடுவோம். ஆனா பேதுரு மறுதலித்தான், மனம் கசந்து அழுதான். நாமே, அவன தேவனை மறந்தான், இயேசுவை மறந்தான். ஆனா இயேசுவை மறந்தாலும் மத்த 26ஆம் அதிகாரம் இந்த 74வது வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதா. மறந்தான், மறுதலிச்சான், ஆனா இயேசு சொன்னதை நினைச்சான். அல்லேலூயா. மறந்தான், மறுதலிச்சான். இப்ப சேவல் கூவின உடனே இவனுக்கு நினைவு வந்தது. அது 2 முறை கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நினைத்து என்ன செய்தானா, நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் ஐயோ நான் மறந்து விட்டேனே, தேவனை மறுதலித்து விட்டேனே, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் மறந்து விட்டேனே, பொல்லாப்பானதை செய்து விட்டேனே என்று யாரெல்லாம் மனம் கசந்து அழுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய இன்றைக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்மை நினைக்கிற தேவன். பேதுருவை கர்த்தர் நினைத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணினான், இவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னான். ஆனா சாலமோன் நினைக்கல. எதை நினைக்கல? தேவன் சொல்லி இருந்தார் அல்லவா, 2 முறை தரிசனமானார் அல்லவா, நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி அந்நிய தேவர்களை வழிபடக்கூடாது, அந்நிய ஸ்திரீகள் மேல நீ ஆசை வைக்க கூடாது என்று சொன்ன வார்த்தையை சாலமோன் நினைக்காம போயிட்டான். அவன் நினைச்சிருந்தா மனம் கசந்து அழுதா அவனுடைய ராஜ்யபாரம் போகவே செய்யாது. தெய்வ பிள்ளையே, அவன் நினைக்காம போனா. இந்த பேதுரு நினைச்சான். நினைச்சவனுக்கு ஆசீர்வாதம், நினைக்காதவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல. நினைச்சவன் அதே பதவியில் அமர்த்தப்பட்டா, நினைக்காதவன் அந்த பதவியிலிருந்து பிடுங்கப்பட்டான். அல்லேலூயா. சாலமோன் நினைச்சிருப்பான்னா அதே ராஜ பதவியை கர்த்தர் கொடுத்திருப்பார். அவன் நினைக்காதபடியினால ராஜ பதவி பிடுங்கப்பட்டது. ஆமென். இவன் நினைச்சான் மறுபடியும் சீசனாகவே அதே பொசிஷன்ல அவனை உட்கார வைத்தார். அல்ல, இதுதான் தேவனுடைய அன்பு. கடைசி வரைக்கும் பார்க்கிறாரு. இவன் மாத்திரம் மனங்கசந்து அழாம இருந்திருந்தா
3 முறை மறுதலிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான், இயேசு அவன் இவன் சொல்லுகிறான். அதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. நினைச்சான் பாருங்க, அழுதான் பாருங்க, இவன் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டான். அருமையான தேவப்பிள்ளை, இன்னைக்கு யாரெல்லாம் ரிட்டர்ன் வாரீங்க? தேவனை விட்டு விலகி போனவங்க, சபையோடு இருந்தாலும் சபைக்குள்ளே இருந்தாலும் சபைக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. தேவனை ஆராதிச்சாலும் தேவனோடு இல்லை, தேவனை பாடினாலும் தேவனோடு இல்லை, தேவனை துதித்தாலும் தேவனோடு இல்லை. இன்னைக்கு நீ திரும்பி வருவாயானால், பொல்லாப்பானதை விட்டு தேவனோடு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவாயானால், ஆண்டவர் மறுபடியும் கட்ட அவர் போதுமானவர். அல்லேலூயா. மறுபடியும் எடுத்து நிறுத்த அவர் போதுமானவர். இல்லை என்று சொன்ன மனதை கடினப்படுத்துவோமானால், இதே சாலமோனுக்கு வந்த நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். தேவ பிள்ளைகளை நாம நினைக்கிறோம், நான் பாடுகிறேன், துதிக்கிறேன், கர்த்தரோடு தான் இருக்கிறேன். இல்ல தேவ பிள்ளையே, இல்லை இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கர்த்தரோடு இணைந்து விடு. வேதம் சொல்லுகிறது, ஆசா என்கிற அதே ராஜாவை பார்த்து ஓதேதின் குமாரனாகிய அந்த அசரியா சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். சாலமோன் அவரோடு இருக்க வேண்டியவன், அவரோடு இருக்கல, அவரை விட்டு விட்டார். கர்த்தர் விட்டு விட்டார். அவன் விடுகிற வரைக்கும் அவர் விடவே இல்லை. அவன் கூட இருக்கிற வரைக்கும் தேவன் கூடவே இருந்தார். இன்றைக்கு அருமையான தெய்வ ஜனமே, வசனத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பேர் மனம் கசந்து, ஆண்டவரே நான் ஆதி நிலைமைக்கு வரப்போறேனாப்பா, ஆதி அன்புக்கு நேராய் வரப்போறேன், ஆதி ஐக்கியத்துக்கு நேராய் நான் வரப்போகிறேன் என்று எத்தனை பேர் மனம் கசந்து வருவீர்கள்? அவர்களை கர்த்தர் காண்கிறார். அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திறந்து உண்மையை ஒத்துக்கொண்டு, இல்லாவிட்டா பிடுங்க வேண்டியதெல்லாம் பிடுங்குவார். தந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ரிட்டர்ன் பிடுங்கி விடுவார். அதனால நீங்களும் நானும் சரிய செம்மையான இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது பெரிய நன்மைகளை, விடுதலைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா. ஆதி அன்புக்கு நேராய் வந்துவிடு, ஆதி ஐக்கியத்துக்கு நேராய் வந்துவிடு. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சாலமோனே, சாலமோனே, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியில் என்னோடு ஆசை வச்சா, என்னிடத்தில் ஐக்கியமா இருந்தா, உன் இதயம் என்னோடு இருந்தது, நல்லதே செஞ்சா, நன்மையே செஞ்சா. ஆனா இன்றைக்கு உன் இருதயம் என்னோடு இல்லை. உலகத்தோடு ஆசை வச்சிட்டா, உலக ஸ்திரீகளோடு ஆசை வச்சிட்டான். தேவனை அறியாத அந்நிய ஜாதியாரோடு ஐக்கியம் வைத்து விட்டான். இப்ப இருதயம் வழுவி போனது, பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் 2 தரம் மறுபடியும் தரிசனமானா, சாலமோனே நீ இப்படி செய்யாத என்று சொன்னா. ஆனா அவன் அதை நினைக்காம போயிட்டான். நினைக்காம போனபடியினால கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். 3வது முறை பேசுகிறார். சாலமோனே, நான் சொன்ன வார்த்தை நீ விட்டு விட்டா, நான் சொன்ன கட்டளைகளை எல்லாம் விட்டு விட்டா, நீ கை கொள்ளாமற் போனபடியினால உன்னுடைய பதவியை, உன்னுடைய ராஜாங்கத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்க போகிறேன். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் பிடுங்கினா பெரிய வேதனை. ஆசா என்கிற ராஜா திரும்பிட்டான் கர்த்தரிடமா, அமைதி வந்தது. கர்த்தரோடு மறுபடியும் இணைந்து விட்டான். ஆசா என்கிற ராஜா அவரோடு ஐக்கியப்பட்டு விட்டான். பொல்லாப்பானது எல்லாம் விட்டு விட்டான். தன் சொந்த தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியா இருத்தல. ஏன் தெரியுமா? அவ கர்த்தருக்கு பிரியமில்லாதவ, அவ விக்கிரங்களை உண்டு பண்ணுகிறவ. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத என்பதை கண்டு தாயென்றும் பாராதபடி, ராஜாத்தியா இராதபடி நீக்கி போட்டான். அவ வழிபட்ட விக்கிரங்களை சுட்டெரிச்சான். அல்லேலூயா. நதியில அவன் கலக்கி விட்டான். தெய்வ பிள்ளை எவ்வளவு வைராக்கியமா இருந்தான். அதனால் அவனுடைய 35 ஆண்டு காலம் தேசத்துல அமைதி, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, ஒரு நிம்மதியா இருந்தார். நீ நிம்மதியா வாழணுமா? இந்த உலகத்துல நிம்மதியா வாழணுமா? குடும்பத்துல நிம்மதியா வாழணுமா? வேலை செய்யற இடத்துல நீ நிம்மதியா வாழணுமா? நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. பேதுரு நினைச்சான், அழுதான்,
மனம் கசந்து அழுதான், மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்து விட்டான். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு போங்க தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு. ஆமே, ஆசாவை போல் ஒரு அர்ப்பணிப்போடு. அல்லேலூயா. திடன் கொண்டான், தைரியப்பட்டான், பலிபீடத்தை கட்டினான், கத்தரிக்கென்று பலி செலுத்தினான். அவர் தேவ இருதயத்தோடு இவனுடைய இருதயம் சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. நன்மையான காரியங்களை செய்தான், அகற்ற வேண்டியவளை அகற்றினான், எரிக்க வேண்டியதை எரித்தான், தேவனே பிரியமானதை செய்தான். அவனுடைய ராஜ்யபாரம் நிலைத்தது. அவனுடைய ராஜ்யபாரம் அமைதி, அந்த சண்டை சச்சரவு இல்லாதபடி அவனுடைய ராஜ்யபாரம் ஆசீர்வாதமாய் இருந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய இதயம் தேவனோடு இருக்குமானால், அவர் நம்மோடு இருப்பார். ஆனால் அமே நம்முடைய வாழ்க்கை அமெரிக்கையா இருக்கும், அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். தேவ பிள்ளைகளை இருதயத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.